வணக்கம் ஓவியா. சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகளின் விலையானது கடுமையான உயர்வை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேட்டில் ஊட்டி கேரட்டின் விலை கிலோ 120 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. பருவமழை பொய்த்த காரணத்தால் கேரட் விளைச்சல் குறைந்த நிலையில் இந்த விலை உயர்வானது ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர பீன்ஸ் கிலோ 90 ரூபாயாகவும், பச்சை மிளகாய் கிலோ 70 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இஞ்சி விலையானது கிலோ 200 ரூபாயாகவும், பூண்டு 250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக வரத்து குறைவே கூறப்படுகிறது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து வரும் காய்கறிகளின் வரத்தானது கடுமையாக குறைந்திருப்பதாக கோயம்பேடு நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி சுமார் 1000 டன் வரை காய்கறிகள் வரத்து இருக்கும் நிலையில் தற்போது 600 டன் குறைந்திருப்பதாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகிறது. இதனால் காய்கறிகளின் விலையானது உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் காய்கறிகளின் விலையானது அதன் வரத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதே சமயம் அத்தியாவசிய சமையல் பொருட்களான வெங்காயம், தக்காளி உள்ளிட்டவை விலை கட்டுக்குள் தான் இருக்கின்றன. வெங்காயத்தின் விலை கிலோ 40 ரூபாய் வரையிலும், கர்நாடக வெங்காயம் கிலோ 26 ரூபாய் வரையிலும், தக்காளி விலை கிலோ 15 முதல் 20 ரூபாய் வரையில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பீட்ரூட் கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற காய்கறிகளும் சராசரி விலையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது.